ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கொத்தமல்லி சாதம் வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், 4-5 பூண்டு பற்கள், 4-5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். பச்சை வேர்க்கடலை இதிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2-3 காய்ந்த மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதையும் இந்த நல்ல எண்ணெயிலேயே இதை வதக்கி எடுங்க. நல்ல எண்ணெய் திரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்து நல்லா கொதி விடுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு வச்சிடுங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. சாதம் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் செய்யும்போது அவ்வளோ நல்ல கமகமன்னு நல்ல வாசனை வருங்க. சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாவது கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, செரிமானத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட உருளைக்கிழங்கு வறுத்து வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அப்பளம், நான் தக்காளி தொக்கு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாடு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சாதம். அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்ல சாதத்தோடு சேர்ந்து நல்லா ஒட்டி வந்திருக்கு. நாம் போட்ட பருப்பெல்லாம் சேர்த்து நமக்கு நல்ல ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.